ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கிராம நத்தம், அதாவது பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு பண்ணுறதுக்கு இப்போது முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடிதம். அந்த கடித எண் பார்த்தீங்கன்னா 25,743 C1 2024. நாள் பார்த்தீங்கன்னா 21/6/2024. பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராம நத்தம் ஆவணப்பதிவு மறுத்தல் தெளிவுரை வழங்குதல் குறித்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்வை முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற ஒரு வழக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2013 வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அரசாணை எண் 221 வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை நில அளவை மற்றும் நிலத்தேர்வை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம நத்தத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் நத்தம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றிற்கு தனியாக பதிவேட்டில் சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சர்வே எண்களுக்கு வழிகாட்டி பதிவேட்டிலும் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பார்வை 2 என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வை 1 கண்ட நீதிமன்ற தீர்ப்பாணையில் பல்வேறு வழக்குகள் ஆதாரமாக காட்டப்பட்டு கிராம நத்தத்தில் உள்ள மனைகள் நிலங்கள் அரசால் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்டு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வை 2 கண்ட அரசாணையில் நத்தம் தனிநபர் பெயரில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலங்கள், அதாவது ரயத்துவாரி மனையாக சென்னை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரயத்துவாரி மனையாக மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. நத்தம் சர்வே எண்கள் வருவாய்த்துறையில் முன்பு நத்தம் இடங்களில் பட்டாதாரர் பெயருடன் இருந்த காலி நத்தம் மற்றும் காளிமனை என வகைப்படுத்தப்பட்ட இடங்கள் தற்போது ரயத்துவாரி மனை நிலங்களாக, அதாவது சென்னையை தவிர்த்து வகைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் நத்தம் சர்வே எண்களில் உட்பட்ட இனங்களுக்கு புதிய சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றினை தமிழ் நிலம் மென்பொருளில் மேலேற்றம் செய்யும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வாறு நத்தம் மனைகளுக்கும் நிலங்களுக்கும் புதிய உட்பிரிவு செய்து பழைய சர்வே எண்களுக்கு பதிலாக புதிதாக சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சர்வே எண்கள் வழிகாட்டி மதிப்பீட்டில் சேர்க்கப்படாததால் இவற்றிற்கு புதிதாக மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டிய நிலை எழுகிறது. மதிப்பு நிர்ணயம் செய்வதற்கு காலதாமதமாவதால் இதனை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட பதிவாளர்கள் வருவாய்த்துறையில் நத்தம் சர்வே எண்களின் விபரத்தை பெற்று அதனை வழிகாட்டி மதிப்பீட்டில் உட்புகுத்தி உரிய நடைமுறைகளை பின்பற்றி 1 மாதத்திற்குள் எவ்வித விடல்களுமின்றி அனைத்து நத்தம் சர்வே எண்களுக்கும் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நத்தம் சர்வே எண்களில் பெரும்பாலான மக்களுக்கு குறைந்த அளவுள்ள மனையோ நிலமோ இருக்கும் என்பதால் அதனை விற்கும் பொழுது அதற்கு மனைப்பிரிவு அங்கீகாரம் கோரப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நீண்ட காலமாக கிராம அல்லது நகர மக்கள் நத்தம் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றனர். இவை அரசால் நத்தம் மனை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு கடித எண் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வீட்டு மனை பதிவு செய்தல் தொடர்பாக விரிவான தெளிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கண்ட அரசு கடிதத்தில் வழங்கப்பட்டுள்ள தெளிவுரைக்கு ஏற்ப செயல்பட்டு எந்த தாமதமும் செய்யாது நத்தம் மனைகள் அல்லது நிலங்கள் ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது தாமதமின்றி ஆவணத்தை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. இதில் தாமதம் ஏற்படின் கடுமையாக நோக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் நத்தம் நிலம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது காலதாமதமின்றி உடனடியாக செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை தனியாகவே கிராமமாக இருக்கட்டும் அல்லது நகரமாக இருக்கட்டும் நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் மனையாக இருக்கட்டும் நிலங்களாக இருக்கட்டும் ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா காலதாமதம் இல்லாமல் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.